Hello everyone, welcome to Target Achievers. நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் வர குரூப் 4 எக்ஸாம் நமக்கு குரூப் 4 எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 13. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம தமிழுக்காக மட்டும் ஸ்பெஷலாக ஒரு டெஸ்ட் சீரியஸ் 55 டேஸ் டெஸ்ட் சீரியஸ் 55 நாளில் தமிழ் சிலபஸை எப்படி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக 95+ கொஷின்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும். 95+ கொஷின்ஸ் நம்ம எடுத்தோம்னா தான் குரூப் 4ல் நம்மளுடைய டோட்டல் மார்க்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணுறது அதிகமாக இருக்கணும். ஸோ எப்போவுமே குரூப் 4ல் நமக்கு கட் ஆஃப் வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ நமக்கு கட் ஆஃப் அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு டாப் ஸ்கோரராக வந்து ஆக முடியும். அண்ட் வந்து நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட், நமக்கு பிடிச்ச பிளேஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் எப்போவுமே நமக்கு கட் ஆஃப் வந்து அதிகமாக இருந்தோம்னா நம்ம ரொம்ப வந்து சேஃப் ஜோனில் இருக்கணும். ஒரு 180+, 185+ அந்த மாதிரி இருந்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பேர் டு ஒரு ஜிகே சிலபஸையும் தமிழ் சிலபஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது தமிழுக்கு வந்து சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நமக்கு வந்து ஈஸியாக நம்ம 95+ அப்படின்றது ஒரு ஜிகே கம்பேர் பண்ணும்போது தமிழில் வந்து எடுக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான், எப்படி மேக்ஸில் வந்து நம்ம ஒவ்வொரு சம்ஸாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து நம்மளோட மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக நம்மளால் ஆன்சர் வந்து அட்டன் பண்ண முடியுமோ, அதே போல் இப்போ இருக்கிற அப்டேட்டட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம நிறையா கொஷின் பேப்பர்ஸு, நிறையா எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண தான் நம்மளால் இந்த 95+ கொஷின்ஸ் அப்படின்றது ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணலாம். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு படிக்கிற சுமை அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நமக்கு சிலபஸை வந்து நமக்கு அப்டேட் பண்ணி மாற்றி கொடுத்ததுனால இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 85 கொஷின்ஸும் மீதி இருக்கக்கூடிய 15 கொஷின்ஸ் வந்து இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் அவர்கள் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து 15 கொஷின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 85 கொஷின்ஸ் வந்து எடுக்கிறது கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இதுக்கு எங்கே படிக்கணும் அப்படின்ற பார்த்தோம்னா இதுவும் ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் நம்ம வந்து படிக்கணும். ஸோ இந்த தமிழில் 95+ கொஷின்ஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் 55 நாளுக்கான ஒரு தமிழுக்கான ஒரு டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, எப்படி இந்த டெஸ்ட் சீரியஸ் நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்ம ஸ்கூல் புக் வைஸாக தான் நம்ம கொண்டு போக போகிறோம். இப்போ ஸ்கூல் புக் நமக்கு சிலபஸ் என்னன்னு தெரியும். ஸோ அந்த சிலபஸை வச்சு ஒவ்வொரு கிளாஸஸ் ஒவ்வொரு டேர்மாக வந்து நம்ம ஒவ்வொரு பருவமாக நம்ம வந்து கொண்டு போகிறோம். இந்த டெஸ்ட் சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸாகவும் கொண்டு போகிறோம். அட் த சேம் டைம் நம்ம ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட் பண்ணி படித்து முடிச்சு டெஸ்ட் அட்டன் பண்ண பிறகு சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸாக எடுத்தும் நம்ம தனித்தனியாக டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறோம். ஸோ மொத்தத்தில் 55 டெஸ்ட் சீரியஸ் 55 டேஸில் வந்து நம்ம இது வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாருங்கள், 6th டேர்ம் 1 இலக்கணம், அடுத்ததாக 6th டேர்ம் 2, அடுத்து 6th டேர்ம் 3. இந்த கிளாஸ் வைஸ் நம்ம படிக்கிறோம். இப்போ 6th டேர்ம் 1 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து டைம் இருக்கும். அடுத்து நீங்கள் 6th டேர்ம் 2 வந்து அடுத்த நாள் தான் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ரிவிஷன் வரும்போது நமக்கு வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்த நாள் வந்து நம்ம டெஸ்ட் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். ஏன் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு கிளாஸாக படிக்கும் போது எல்லாத்தையும் தெளிவாக டீட்டெயிலாக வந்து நம்ம படிச்சிருவோம். அதுக்கு வந்து டைம் இருக்குது. ஓகே, இப்போ 6th டேர்ம் 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ 6th டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய நமக்கு சிலபஸ் பகுதிகள் எதுவோ அதெல்லாம் நம்ம படிக்கணும். இப்போ வந்து ஒரு செயல் பகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த செயல் பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, அறிஞ்சல் பொருட்கள், இது எல்லாமே படிக்கணும். அப்போ அந்த பாடல் வரியை நீங்கள் ரீட் பண்ணும்போது அதோட அர்த்தம் என்னன்னு தெரியணும். அதே வரியை கொடுத்து உங்களுக்கு இதோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க. எதிர்ச்சொல் என்னன்னு கேட்கும்போது அப்போ நமக்கு வந்து அதோடைய உண்மையான அதோட மீனிங் என்ன, பொருள் என்ன அப்படின்றது தெரிஞ்சால் தான் நம்ம எதிர்ச்சொல்லுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ ஒரே பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிஞ்சல் பொருளாகவும் வரலாம், பொருள் கூறுகளாகவும் வரலாம், அட் த சேம் டைம் அது எதிர்ச்சொல்லாகவும் வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில இடத்துல வந்து நமக்கு வந்து இப்போ உரைநடையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அது தேவையில்லை தான். ஆனால் நம்ம as per the சிலபஸ் ரிலேட்டடாக ஏதாவது நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம அதையும் ப்ரிப்பேர் பண்ணணும். மெயினாக வந்து நம்ம புக் பேக் வந்து நம்ம பார்க்கணும். புக் பேக்கில் வந்து நமக்கு இந்த ரிலேட்டடாக ஒருமை பன்மை, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வேர்டு கொடுத்து இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்றது கேட்பாங்க. இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னா இதோட தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றது கேட்பாங்க. அது சிலபஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அயற்சொல், தமிழ் சொல், இந்த மாதிரி நமக்கு சிலபஸ் ரிலேட்டடாக ஸ்கூல் புக் பேக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக் வைஸாக வந்து நம்ம படிச்சுட்டு வரோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6th டேர்ம் 1, அடுத்தது டேர்ம் 2, அடுத்து டேர்ம் 3, அடுத்து ஒவ்வொரு கிளாஸாக முடிக்க இப்படி 6th to 12th வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வைஸாக சிலபஸ் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிறோம். இப்போ 6th டேர்ம் 1 அப்படின்ற பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஓல்டு புக்கும் நம்ம படிக்கணும் அண்ட் நியூ புக்கும் படிக்கணும். ஸோ பழைய சிலபஸ் மாதிரி நம்ம எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சிலபஸ் வைஸ் நம்ம படித்தா போதும். இதுக்கான உங்களுக்கு தனியாக மென்டார் உங்களுக்கு வந்து இருக்காங்க, தமிழ் மென்டார் இருக்காங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா?
ஸோ பாருங்கள், இப்படி ஒவ்வொரு கிளாஸஸாக நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம். 11th 12th வரைக்கும் அட்டன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 8th ஃபுல் ரிவிஷன், 9th ஃபுல் ரிவிஷன், 10th ஃபுல் ரிவிஷன், அடுத்து 11th ஃபுல் ரிவிஷன் அண்ட் 12th ஃபுல் ரிவிஷன். இது எல்லாமே நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக். ஓகேவா? நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கு மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு 3 டெஸ்ட் இருக்குது. இது எல்லாமே இந்த 27 டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ இலக்கண பகுதியில் நமக்கு வந்து மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 6 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அதாவது அழகு 1லேருந்து அழகு 6 வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இலக்கியத்திலிருந்தும் தமிழ் அறிஞர்களிலிருந்தும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருக்குறளிலிருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு, அறநூல்களிலிருந்து ஒரு டெஸ்ட்டு, தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளில் இருந்து ஒரு 2 டெஸ்ட்டு. இந்த 2 டெஸ்ட்டுமே நியூ புக் தனியாக, ஓல்டு புக் தனியாக வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறிஞர்களில் ஊவேசா கொடுத்துருக்காங்க, தேப்போ மீனாட்சி சுந்தரம் கொடுத்துருக்காங்க, சி இலக்குனார் கொடுத்துருக்காங்க. இவங்க ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் தேவநேய பாவனார், அகரமுதலி, பாவலரு பெருஞ்சித்திரனார், ஜியு போப் மற்றும் வீரம முனிவர். ஸோ இவங்க ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட்டு. ஓகே. அடுத்ததாக வந்து டிகேசி, தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காகிதே மில்லத், தாரா பாரதி ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட்டும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸு, ஓல்டு புக்கு, நியூ புக்கு, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல், இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம இவங்களை சம்மந்தமாக நமக்கு டேட்டா கம்மியாக இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக்ஸை தாண்டியும் சில டேட்டா இருந்தால் நம்ம அதை படித்தே ஆகணும். ஸோ அப்படி படிக்கும்போது ஓல்டு புக்கு, நியூ புக்கு, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸும் நம்ம படித்து தாராவாக வச்சுக்கணும். உங்களுக்கு கொஷின்ஸும் உங்களுக்கு அப்படி தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர், இவங்க ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸும் இருக்குது. ஓகே, ஒரு டெஸ்ட் இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம ஸ்கூல் புக் வைஸ் படித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வைஸ் படிக்கிறோம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இலக்கணத்தில் மொத்தம் 6 யூனிட் இருக்குது அப்படின்னு. ஒன்று வந்து இந்த அழகு 1 வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம். இது வந்து நீங்கள் எங்கேருந்து படிப்பீங்க அப்படின்னா 6th to 10th நியூ புக்கில் இருந்தும், அடுத்து 6th to 10th ஓல்டு புக்கு, 11th 12th நியூ புக்கில் இருந்து, 11th 12th நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் இருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சொல் அகராதி, இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு ஒரு 3 டெஸ்ட்டு. எழுதும் திறன், இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 3 டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கலை சொற்கள், இதிலிருந்து ஒரு 3 டெஸ்ட்டும், அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் இருந்து ஒரு 3 டெஸ்ட்டும், எளிய மொழிபெயர்ப்பில் இருந்து ஒரு 3 டெஸ்ட்டும் இருக்கும். ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இதில் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டு முடியும் தமிழுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்கப்படும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5500 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு தமிழ் கிளாஸஸ் ஃப்ரீ. அது சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் ப்ளஸ் இலக்கண வகுப்புகள் 2மே இருக்குது. 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பாட புத்தகத்தில் இருந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இதில் ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டேர்ம் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் ஒரு புக்லெட் வந்து கொடுப்போம். அதாவது ஒரு புக்லெட் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொடுப்போம். இந்த புக்லெட் வந்து 6th 12th வரைக்கும், இப்போ 6th 3 டேர்ம் இருக்குது, 7th 3 டேர்ம் இருக்குது, ஒவ்வொரு டேர்ம் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அடங்கிய ஒரு புக்லெட் வித் OMR ஷீட்டோட உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பப்படும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எதுலேருந்து எடுத்துருப்போம் அப்படின்னா நியூ புக், ஓல்டு புக், கவர்மெண்ட் மெட்டீரியல், தேவிரா, இதிலிருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்துருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு தமிழில் ஈஸியாக 95% கொஷின் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த ஸ்கெடியூலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.